நித்யா, எனக்கு ஒரு சந்தேகம். நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கும் நன்மையே நடக்கும். அதில் என்ன சந்தேகம்? நித்யா, இப்போது மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் குணம் புறா மற்றும் எறும்புகளிடத்திலும் உள்ளது என்பதை நம் பள்ளி மழலை சாக்ஷிதா கதை வாயிலாக கூற வருகிறார். மாலை வணக்கம். என் பெயர் சாக்ஷிதா. நான் இப்போது கதை சொல்ல போகிறேன். புறாவும் எறும்பும். மரத்தின் கிளையில் புறா அமர்ந்திருந்தது. அடடா, ஓடை தண்ணீரில் எறும்பு தத்தனிக்குதே. எறும்பே, பயப்படாதே, இதோ இந்த இலையில் ஏறி தப்பித்துக்கொள். தங்களில் உதவிக்கு நன்றி புறாவே, நான் சென்று வருகிறேன். மற்றோ நாள் புறா அதே மரத்தில் அமர்ந்திருந்தது. இன்று இந்த புறாவை வேட்டையாட வேண்டியதுதான். அம்பை வில்லில் பூட்டி குறிவைப்போம். அடடா, இவள் நமக்கு உதவி செய்த புறாவாயிற்று. இருவேடனே, உன்னை கடிக்கிறேன். எறும்பு கடித்து விட்டதே. வலிக்கிறதே. நல்ல வேலை, எறும்பின் உதவியால் நாம் தப்பித்தோம். எறும்பே, நன்றி. இக்கதை நீதி. நான் நன்மை செய்தால் நமக்கும் நல்லதே நடக்கும். நன்றி. சிறப்பாக கதை சொன்ன சாக்ஷிதாவிற்கு பாராட்டுகள். யமுனா, பெரியவங்க பேச்சை நீங்கள் கேட்பீங்களா? கேட்பேன். ஏன்னா அவங்க நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. நிச்சயமா நித்யா, கதை வாயிலாக கூற நம் மழலை செல்வம் தர்ஷன் வருகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் தர்ஷன். நான் யூகேஜி படிக்கிறேன். பெரியவர்கள் சொல்வதை கேள்கின்ற தலைப்பில் கதை சொல்ல போகிறேன். ஒரு வேடன் காட்டில் கூட்டமாக வாழும் புறாக்களை பிடிக்க எண்ணி நல்ல தானியங்களை தூவி அதன் மேலே வலை விரித்து வைத்தான். அங்கு வந்து புறாக்கள் தானியங்களை சாப்பிட எண்ணி அருகில் செல்ல, இந்த இடத்தில் இவ்வளவு தானியங்கள் இருக்க வாய்ப்பில்லை, அவற்றை சாப்பிட செல்ல வேண்டாம். தலைமை புறாவின் தங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சினர். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். சரி, நானும் அந்த வழியில் வந்து அமர்ந்து கொள்கிறேன். பிறகு நான் சொல்லும் போதே எல்லோரும் சேர்ந்து பறக்கும் என்றால் நாம் தப்பிக்கலாம். அவ்வாறே தலைமை புறாவிடம் தங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சினர். நீதி, ஒற்றுமையே பலம். நன்றி, வணக்கம்.